வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 28 மே கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். வீரகாசி மற்றும் தெய்யம் எந்த மாநிலத்தின் நடனம்? கர்நாடகா மற்றும் கேரளா. திடம்பு நிறுத்தம் எந்த மாநிலத்தின் நடனம்? கேரளா. கிரிடா மற்றும் தெருத்தாளி எந்த மாநிலத்தின் நடனம்? மத்திய பிரதேசம். கௌரிச்சா மற்றும் தங்கரி கஜா எந்த மாநிலத்தின் நடனம்? மகாராஷ்டிரா. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பழங்குடியினர் பக்கர்வால், பால்டி, மோன், புரிக்பா, சிப்பி, சாங்பா மற்றும் குஜ்ஜார். லால் பகதூர் சாஸ்திரி 1966 பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. வல்லபாச்சாரியாரோட இன்னொரு பெயர் அச்சுனத பாத்ரா. சுத்த அத்வைத்தம் அப்படிங்கிற தத்துவத்தை நிறுவியிருக்காங்க. கன்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தடை ஆஸ்திரேலியா நாட்டுல இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 9வது ஐந்தாண்டு திட்டம் 1997 இருந்து 2002 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. இந்திய அரசியலமைப்பு ஆர்டிகிள் 243 இருந்து 243 வரைக்கும் பகுதி 9ல பஞ்சாயத்தை சொல்லியிருக்காங்க. கோயா கழகம் 1879 இருந்து 1880 வரைக்கும் ஒடிசா மற்றும் ஆந்திரால டோமோடோரா தலைமையில நடந்துச்சு. ஆந்திர பிரதேசத்துல கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை ஸ்ரீராம நவமி, பீஷ்ம ஏகாதசி. கேஷவ் சந்திரசென் இந்தியன் மிரர் மற்றும் வாம் போதினின்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இன்னைக்கான திட்டம் ஆயுஷ்மன் சகாக்கர் திட்டம் அக்டோபர் 19, 2020 அறிமுகமாச்சு. பிரதான் மந்திரி வயோவந்தன யோஜனா 4 மே 2017 அறிமுகமாச்சு. சட்டா திட்டம் அக்டோபர் 2018. துரு PM புதுமையான கற்றல் திட்டம் 10 அக்டோபர் 2019. பிரதான் மந்திரி அன்னதாதா ஆய் சனரக்ஷன் அபியான் செப்டம்பர் 2018. பிரதான் மந்திரி ஜன்ஜாதிய உன்னத் கிராம அபியான் 23 ஜூலை 2024 அறிமுகமாச்சு. சூடானின் பிரதமராக நியமிக்கப்பட்டவர் யார்? கமில் இட்ரிஸ். 2025 ஆண்டுக்கான சர்வதேச புக்கர் பரிசை வென்றவர் யார்? பானு முஸ்டாக். பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்தியவர்களை கல்வி முறையில் மீண்டும் ஒருங்கிணைக்க நய் திஷா முயற்சி எந்த நகரத்தில் தொடங்கப்பட்டது? புதுடெல்லி. 2025 ஆண்டு உள்ளடக்கிய இந்தியா உச்சி மாநாடு எங்கு ஏற்பாடு செய்யப்பட்டது? புதுதில்லி. மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் சம்ரி திட்டம் 2019 அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 2025 ஆண்டு UEFA யூரோப்பா லீக் பட்டத்தை வென்ற அணி எது? டோட்டன்ஹம் ஹாட்ஸ்பர். இந்த டோட்டன்ஹம் ஹாட்ஸ்பர் அப்படிங்கிற அணி மான்செஸ்டர் யுனைடெட் அணியை தோக்கடிச்சு இந்த பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க. அர்ஜென்டினா நாடு கோப்பா அமெரிக்கா 2022, 2024 ஜெயிச்சிருக்காங்க. வடகிழக்கு யுனைடெட் FC அணி 133வது டுரான் கோப்பையும் கவர்னர்ஸ் கோல்ட் கப்பையும் ஜெயிச்சிருக்காங்க. ரியல் மேட்ரிட் அணி FIFA இன்டர் கான்டினென்டல் கோப்பை ஜெயிச்சிருக்காங்க. இந்திய நாடு சவுத் ஏசியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் அண்டர் 19 சாம்பியன்ஷிப் பங்களாதேஷ் நாட தோக்கடிச்சு இந்த பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க. உலகின் முதல் ஆற்றல் பரிமாற்ற தோட்டம் எங்கு திறக்கப்பட்டது? அதாவது உலகின் முதல் எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் கார்டன் இந்த ஹைதராபாத்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இதை ஆரம்பிச்சு வச்சது தெலுங்கானா மாநிலத்துடைய கவர்னர் ஜிஷ்ணு தேவ் வர்மா. இந்த ஆற்றல் பரிமாற்ற தோட்டத்துடைய பெயர் பாபுஜி வனம். உலகின் முதல் கரும்புலி சஃபாரி ஒடிசா மாநிலத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க. உலகின் முதல் ஓம் வடிவ கோவில் ராஜஸ்தான் மாநிலத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க. விலங்கினங்களின் முழு பட்டியலை தயாரித்த முதல் நாடு இந்தியா. உலகின் முதல் மொபைல் ஹைபிரிட் ராக்கெட் ருமி 1 ஆரம்பிச்சிருக்காங்க. உலகின் முதல் வேகமாக சார்ஜ் செய்யும் மின்பஸ் வீர் மகா சம்ராக் ஆரம்பிச்சது பெங்களூரு. உலகின் முதல் வணிக அளவிலான மின் மெத்தனால் ஆலை டென்மார்க்ல ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த ஆண்டுக்குள் இந்தியா உலகின் முன்னணி உருளைக்கிழங்கு உற்பத்தியாளராக மாறும்? 2050. இந்தியா உலகின் 2வது பெரிய சூரிய ஒளிமின் நிலத்த உற்பத்தியாளராக 2026 மாறும் முன்னாடி சொல்லியிருக்காங்க. கோல்ட்மார்க் சாக்ஸின் படி உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடா இந்தியா 2025 ஆண்டு மாறுன்னு சொல்லியிருக்காங்க. SBI படி 3வது பெரிய பொருளாதார ஆண்டா 2027 மாறுன்னு சொல்லியிருக்காங்க இந்தியா. அதே மாதிரி S&P படி 2030 இந்தியா 3வது பெரிய பொருளாதார நாடு மாறுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா CEBR படி இந்தியா 3வது பெரிய பொருளாதார நாடா 2032 மாறுன்னு சொல்லியிருக்காங்க. அந்தரிக்ஷ நிலையத்தை இந்தியா 2035 முன்னாடி விண்வெளியில ஓபன் பண்றத சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் சமீபத்தில் பதிவு செய்யப்பட்ட பட்டாம்பூச்சி இனம்
இத்தாலியா மலாக்கனா எங்கே அமைந்துள்ளது? அருணாச்சல பிரதேசம். இந்த அமைப்பு 2025ஆம் ஆண்டுக்கான உலகளாவிய மின்சார வாகன கண்ணோட்டத்தை வெளியிட்டது. இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி